பெற்று எடுத்த தாய்க்கு தான் ஒரு பிரசவ வலி என்னன்னு தெரியுங்க. இந்த மாதிரி கூடு கட்டி முட்டையிட்டு அதை அடை காத்து குஞ்சு பொறிக்கிற பருவத்தில் வரக்குள்ள இந்த மரங்கள்லாம் அழிக்கப்படுறப்ப அந்த தாய்க்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். இன்னைக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, பேரிடர்களை மனிதன் சந்திச்சு கொண்டு இருக்கும் போது வீடுகள்லாம் முழுகி போகுது. பல லட்சம் வெள்ளி வீடு முழுகி போகுது. எங்கே போய் தங்குறோம்? முகாமில் போய் தங்குறோம். மற்றவங்கள்ட்ட உணவுக்கு கையேந்துரும். இந்த மரத்தை நம்பி வாழக்கூடிய இந்த பறவை இனம் இந்த மரத்தை அழிச்சு தானே நம்ம வாழ்கிறோம். ஆனால் இது போய் எங்கே வாழும்? அதை அழிக்கிறப்ப நம்ம யோசிக்கிறோமா? இந்த மரத்தில் கூடு கட்டி வாழுது, முட்டையிட்டு வாழுது, இதுக்கு மேலே இந்த மரத்தை அழிச்சா இந்த இனமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு எதுவும் யோசிக்கிறோமா? இதுதாங்க மனித இனமும். இந்த இயற்கையை பாதுகாக்கலைனாக்கா மனித இனமே அழிஞ்சு போயிடும். இந்த பறவைகள் மாதிரி தான். 6 அறிவு அதுக்கு தாங்க நம்ம மனிதனுக்கு இறைவன் படைச்சிருக்கான். 5 அறிவு காட்டை வளர்க்குறதுக்காக போராடுது. நம்மளை வாழ வைக்க, நம்ம அடுத்த தலைமுறை வாழ வைக்க போராடுது. ஆனால் 6 அறிவு படைத்த மனிதன் அதை அழிக்கிறோம். மனசாட்சி இல்லாமல் அதை அழிக்கிறோம். சரி, அழிக்கிறோமா? வாழ விடுறோமா? அதை வாழ வைக்க போராடுறோமா? அதுவும் இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த கூடு? எங்கேயா பார்த்துருக்கீங்களா யாராவது? இதோட வலி எனக்கு தெரியுங்க. நான் மரத்தை நடுறேன். இந்த மரத்தை நம்பி இந்த பறவைகளை வாழ்கிறப்ப எனக்கு தெரியும் அதோட வலி வேதனை என்னன்ட்டு.